ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராஸ்பெரி பை 3 ஆர் 4, 0 வாட்டெவர் இட் இஸ் எல்லாத்துக்கும் எப்படி நம்ம வந்துட்டு ஓஎஸ பூட் பண்றது? அத பத்தி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ முதல் ஸ்டெப் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அ டைப் பி கேபிள் தேவை. ஓகே, யூஎஸ்பி டைப் பி ஃபார் பவரிங் தி ராஸ்பெரி பை 3 ஆர் 4, 0 எல்லாத்துக்குமே நமக்கு டைப் பி நமக்கு தேவைப்படும். அண்ட் இது டைப் ராஸ்பெரி 4 இருந்ததுன்னா டைப் சி தேவைப்படும். அந்த மாரி இல்லைங்களா? ரைட். இது ராஸ்பெரி 3 வச்சிருக்கிறனால டைப் பி. இது மட்டும் தான் வச்சிருக்கிறேன் நானு. இப்போ அதான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேங்க நானு. இங்க தான் இந்த இடத்துல நீங்க பவர் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ டைப் பி தான் நான் யூஸ் பண்றேன் இந்த இடத்துல. ரைட். அதுக்கு அடுத்து கார்ட் ரீடர், மெமரி கார்ட் ரீடர் இங்க இருக்கு நமக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து ஒரு பென் டிரைவ். சரி, ஒரு மெமரி கார்ட். ரைட்டா? இந்த மெமரி கார்ட் வந்து 30 ஜிபி நான் யூஸ் பண்றேன். ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு 8 ஜிபிக்கு மேல இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் 30 ஜிபி யூஸ் பண்றேன். கரெக்ட். ஓகே. இப்போ இதான் இந்த நான் சொல்ற காம்பவுண்ட்ஸ் கரெக்ட்டா இருந்தாலே நீங்க வந்து ஓஎஸ் அதுல பூட் பண்ணி ப்ராஜெக்ட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா வே நான் சொல்லப் போறேன் நாளைக்கு. சிம்பிளஸ்ட் வே சொல்லப் போறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னா, ஆ எப்பயும் போல அந்த சொன்ன கார்ட் ரீடர்ல மெமரி கார்ட நீங்க வச்சிருக்க அந்த மெமரி கார்ட இன்சர்ட் பண்ணி லேப்டாப்ல போட்டுக்கோங்க. லேப்டாப்போ, சிஸ்டமே போட்டுக்கோங்க. போட்ட பிறகு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். இந்த மாரி. அந்த மெமரி கார்டோடைய சைஸ் போட்டு, அந்த நேம் எல்லாம் போட்டு காட்டும். இல்லையா? எனக்கு எங்க பூட்ன்னு காட்டுதுன்னா, எனக்கு ஆல்ரெடி இங்க ஓஎஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஆல்ரெடி ராஸ்பெரி பை ஓஎஸ் இருக்கிற ஒரு மெமரி கார்டு தான் ஆக்சுவலா அது. அத நான் போட்டு வச்சிருக்கேன் காட்டுறதுக்காக. பட் நீங்க போடும்போது எம்ப்டியாவும் இருக்கும். இல்ல ஏதோ ஒரு மூவிஸ் ஏதோ ஒண்ணு வச்சிருப்பீங்க ஃபைல்ஸ் உள்ள. அதான் இருக்கும். அ ஓஎஸ் நம்ம இந்த மெமரி கார்ட்ல போடணும் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெமரி கார்ட நீங்க ஃபார்மட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, குயிக் ஃபார்மட் அப்டின்ற ஆப்ஷன்லாம் காட்டும். நீங்க அத வச்சு நீங்க ஃபார்மட் பண்ணிக்கலாம். கரெக்ட். இன்கேஸ் அதுவும் சரியா ஃபார்மட் ஆகலன்னா, இதுக்கு டெடிகேட்டடான சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. எஸ்டி கார்ட் ஃபார்மேட்டர் அப்டின்ட்டு. அத யூஸ் பண்ணி நீங்க ஃபார்மட் பண்ணிக்கலாம். ஃபார்மட் பண்ண பிறகு தான் ஓஎஸ் போடணும். இதான் ரூல்ஸ். ஓகேங்களா? ரைட். இதுக்குன்னு தனி இருக்கு. நீங்க அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் இப்ப எதுவும் ஃபார்வர்ட் பண்ண போறதில்ல. பிகாஸ் என்ட்ட ஆல்ரெடி வாய்ஸ் இருக்கிறதுனால செஞ்சு போட்டு காட்டுறேன் இப்போதைக்கு. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஸ்டெப்ஸ மட்டும் சொல்றேன். ரொம்ப ஈஸியா நீங்க கத்துக்கலாம். இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுதான் வந்துட்டு பை இமேஜர். ரைட்டா? ராஸ்பெரி பை இமேஜர் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது இருக்கிறதுனால நம்ம நெட்ல போயிட்டு ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இதுலயே சில லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாலே போதும். சரியா? ராஸ்பெரி பை இமேஜர் வெர்ஷன் 1.7.3 இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னா, சூஸ் ஓஎஸ் இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, என்ன ஓஎஸ் போட போறீங்கன்னு கேட்குது. இதுல நெறைய அதர் ஓஎஸ் நெறைய இது இருக்கு. பட் நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கதான் யூஸ் பண்ணுவேன். த போர்ட் ஆஃப் டிபியன் புல்சை வித் ராஸ்பெரி பை டெஸ்க்டாப் ரெக்கமெண்டட் சொல்லிட்டு வருது இல்லைங்களா? அது. இத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அந்த ஓஎஸ் கிளிக் ஆயிரும். அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க ஓஎஸ் நெட்ல போய் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இதுலயே ஓஎஸ் குடுத்திருப்பான். கிளிக் பண்ணாலே போதும். அண்ட் அதுக்கு அடுத்து என்ன ஸ்டோரேஜ்ல எந்த மெமரி கார்ட்ல நீங்க ஓஎஸ் போட போறீங்க? அந்த மாரி கேட்குது. சூஸ் ஸ்டோரேஜ். அதுல குடுத்து நான் ஒரே ஒரு மெமரி கார்ட் கனெக்ட் பண்ணிக்கிறனால அது ஒண்ணு காட்டுது. டில இருக்கு அது. சோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா? அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும்னா, ஹோஸ்ட் நேம் இத டிக் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டா அன்டிக்ல இருக்கும். டிக் பண்ணிட்டு என்ன நேம் வேணா குடுத்துக்கலாம் நீங்க. நான் வந்து இப்ப டிஃபால்ட்டா இருக்க ராஸ்பெரி பைய விட்டுட்டேன். நீங்க என்ன நேம் வேணா குடுத்துக்கலாம். அது நெட்ட கூட கனெக்ட் பண்ணும்போது இந்த நேம் தான் என்ன நேம் குடுக்குதோ அந்த நேம் தான் வரும். நான் ராஸ்பெரி பை குடுத்தா ராஸ்பெரி வரும். இதே நான் வேற ஃபார் எக்ஸாம்பிள் அ ஆர் பை சும்மா வேற ஏதாவது பேர் குடுக்கணும்னா, ஆர் பை தான் அந்த இடத்துல வரும். அந்த மாரி. நான் இப்ப ராஸ்பெரின்னு குடுத்துக்கிறேன். ராஸ்பெரி. அண்ட் அதுக்கு அடுத்து எனேபிள் எஸ்எஸ்ஹெச். இந்த எஸ்எஸ்ஹெச் இல்ல அப்டின்னா, நீங்க ராஸ்பெரி பை பூட் ஆன பிறகு லேப்டாப்போட கம்யூனிகேட் பண்றதுக்கு முடியாது. ரைட்டா? இது இல்ல அப்டின்னா. அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் லேப்டாப்போட கம்யூனிகேட் உங்களால வந்துட்டு பண்ண முடியும். எஸ்எஸ்எச் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா அதுக்கு அடுத்து குடுத்துட்ட பிறகு யூஸ் பாஸ் ஆத்தென்டிகேஷன் அப்டி குடுத்துக்கணும். இது குடுக்கக்கூடாது. சரியா? ரைட். அதுக்கு அடுத்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஃபார் த ஹோஸ்ட் நேம். ஓகே. ஐ மீன் அந்த ராஸ்பெரி பைக்கு வந்துட்டு ஆ நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணும்போது என்ன யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருக்கணும்னு கேட்பாங்க. நம்ம டிஃபால்ட்டா இருக்கிற பாஸ்வேர்ட் வந்துட்டு யூசர் நேம் பைன்னு இருக்கணும். பாஸ்வேர்ட் வந்துட்டு ராஸ்பெரி. இதான் டிஃபால்ட்டா இருக்கிறது. அத அப்டியே விட்டுறலாம். எதுவும் மாத்த வேண்டாம். அண்ட் அதுக்கடுத்து இருக்கிறது வந்துட்டு கான்ஃபிக் வயர்லெஸ் லேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, உங்க ஃபோனுடைய ஹாட்ஸ்பாட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்க குடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அது ஏன் அப்படின்னா, உங்க ஃபோனோட ஹாட்ஸ்பாட்ட குடுக்கும்போது தான் நீங்க வந்துட்டு ராஸ்பெரி பை பூட் ஆன பிறகு அதுல ஐபி அட்ரஸ் ஈஸியா எடுக்க முடியும். அதனால வந்துட்டு உங்க ஃபோனுடைய ஹாட்ஸ்பாட்டோட எஸ்எஸ்ஐடி என்னது? அண்ட் அதுலயே பாஸ்வேர்ட் என்னது? அத நீங்க வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? அதையும் டைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து வந்துட்டு செட் லோக்கல் செட்டிங்ஸ்.
ரைட்டா? ஸோ டைம் ஜோன் ஏசியா கொல்கட்டான்னு இருக்கு. அது இங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து எஜெக்ட் மீடியா வென் ஃபினிஷ்ட். எனேபிள் டெலிமெட்ரி. ஸோ இதெல்லாம் டிக் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமான ஸ்டெப் இதுதான். கான்ஃபிக் வயர்லெஸ் லேன். இது வந்து நீங்க உங்க ஃபோன் என்ன ஹாட்ஸ்பாட் இருக்கோ அந்த பேரை கொடுங்க. அதுதான் ஈஸியான ஸ்டெப். ரவுட்டரோட பேரை கொடுக்கறதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் அது. அதுக்கு நீங்க வேற சாஃப்ட்வேர் தேவைப்படும் ஐபி அட்ரஸ் எடுக்கிறதுக்கு. பட் உங்க ஃபோனோடைய ஹாட்ஸ்பாட் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நீங்க ஐபி அட்ரஸ் எடுத்துடலாம். ரைட்டா? சேவ் பண்ணிருங்க. சிம்பிள். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு சிம்பிளா ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஆல் எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ் இன் ஜென்ரிக் ஆர் வில் பி எரேஸ்ட் ஆயிரும். ஆல்ரெடி இருக்க டேட்டா எரேஸ் ஆயிரும். உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா ஓஎஸ்ல ரைட் ஆயிரும். வெரி சிம்பிள். நான் இப்போ நோ கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஓஎஸ் இருக்கிறனால நான் எரேஸ் பண்ணல. நீங்க ரைட் பண்ண பிறகு இந்த மாதிரி கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா ஓஎஸ் அதுல பூட் ஆயிரும். வெரி சிம்பிள். இவ்வளவு ஸ்டெப்ஸ். ஸோ ஓஎஸ் இதுல போட்டாச்சு. ஸோ ஓஎஸ் போட்டு முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது எஜெக்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துட்டு எஜெக்ட் ஆயிரும். நீங்க மெமரி கார்டை அதுல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் மேனுவலா எஜெக்ட் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த பூட்ன்ற சிம்பிள் போயிடுச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்னா, நான் எடுத்த அந்த மெமரி கார்டை வந்துட்டு என்னுடைய ராஸ்பெரி பை இந்த போர்டுல வந்து நான் இப்போ போட்டுடுறேன். ஓகே, என் டிராஃபிக் போர்டு அலைவண்ட் இருக்கு. நான் போட்டுட்டேன். இப்போ அதை எடுத்து நான் பவர் சப்ளை கொடுக்க போறேன் நாளைக்கு. இப்போ வந்துட்டு ஓஎஸ் வந்துட்டு பூட் ஆயிடுச்சு ராஸ்பெரி பைல. ஓகே, ஸோ ராஸ்பெரி பூட் ஆன பிறகு நமக்கு ஃபோனோட நம்ம கனெக்ட் ஆயிரும் சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஃபோனுடைய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணணும். அது வந்து இங்க இருக்கு. ஏன்னா இந்த ஃபோனுடைய ஹாட்ஸ்பாட்ல தான் ஹாட்ஸ்பாட்டோட யூசர் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு தான் அந்த ராஸ்பெரி செட்டிங்ஸ்ல கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அதில் வந்துட்டு மொபைல் டேட்டா கிளிக் பண்ணிக்கிறேன். வைஃபை ஃபோன்ல ஆஃப் பண்ணி மொபைல் டேட்டா கிளிக் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கடுத்து ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிடுறேன். ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிடுறேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த போன் ஹாட்ஸ்பாட்ல ராஸ்பெரி பை கனெக்ட் ஆகும். இதான் கான்செப்ட். ஏன்னா வாய்ஸ் போடும்போது இந்த போனுடைய ஹாட்ஸ்பாட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் கொடுத்துருந்தேன். அதனால அப்படியே கனெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப இந்த ஹாட்ஸ்பாட்டை லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங் பிரஸ் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆயிட்ட பிறகு கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் நேம் வந்து அடி ஒன் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சு அடி ஒன் இருக்கு, அதான் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு 123456789 கொடுத்துருப்பாங்க அந்த இமேஜர்ல. அதான் கான்செப்ட். இப்ப நல்லாவே பாத்தீங்கன்னா டிவைஸ் லிஸ்ட்ல வந்து என்னென்ன இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல 192.16 சம்திங் நம்ம ஐபிஆர்எஸ் இருக்கு. ஸ்டார் போட்டிருக்கு. இந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங்னா இதுதான் ராஸ்பெரி பை கனெக்டா இருக்கிற ஐபிஆர்எஸ். ஸ்டார் தான் போட்டு கனெக்ட் ஆகும் எப்பவுமே. அது ஓஸ்ட் டைம் வரே வராது. அதுக்கு எப்பவுமே ஸ்டார் தான் போட்டுருக்கும். ரைட்டா? இதான் வெரி சிம்பிள். இப்போ ராஸ்பெரி பை போனோட நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. இதான் கான்செப்ட். ரைட்டா? இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு உங்க லேப்டாப்புமே இதே நெட்வொர்க் கனெக்ட் ஆகும் பார்த்துக்கும். அதாவது என் ஃபோன் நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபோனோட நெட்வொர்க்லயே என் லேப்டாப்பும் கனெக்ட் ஆகணும். அது மாதிரி செக் மாத்தி செக் பண்ணலாம். இப்போ இந்த டிபி லிங்க்ல ஆடியோல இருந்து டிபி லிங்க் வந்து ஆடியோ பாட்டுக்கு அப்படியே நான் மாத்திக்கிறேன் நானு. மாறிடுச்சு. இப்ப என்ன காட்டுது அப்படின்னா, இப்ப நாங்க பார்த்தா தெரியும் இந்த இடத்துல. பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்னோட என்னோட ராஸ்பெரி பையும் ஃபோன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி என்னுடைய லேப்டாப்புமே அது நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. சேம் நெட்வொர்க். என் ஃபோன்ல இப்ப 2மே கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப ஸ்டெப்ஸ் அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்ப நான் புட்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு, புட்டி டைப் பண்ணிட்டு, என்ன ஐபி அட்ரஸ் இங்க இருக்குன்னா 192 இங்க டைப் பண்ணது போயிட்டு. ஐபி அட்ரஸ் புட்டில டைப் பண்ணோம். 192.168.43.181 அந்த மாதிரி. அண்ட் போர்ட் 22 டைப் எஸ்ஹெச்ன்னு கிளிக் பண்ணிடணும். சரியா? இந்த ஐபி அட்ரஸ் கரெக்டா ப்ராப்பரா இங்க டைப் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஓபன் ஆயிரும். பாத்தீங்களா? லாகின் ஆஸ்ன்னு கேக்குது. இந்த லாகின் ஆஸ்ல வந்துட்டு நம்ம எப்படியும் கொடுக்குற மாதிரி அந்த பை கொடுக்கணும். இந்த பை எப்படியா கொடுக்குறேன்னா வாய்ஸ் போடும்போதே நான் சொல்லியிருப்பேன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஒரு பை போடணும். அதுக்கு அடுத்து பாஸ்வேர்டு வந்துட்டு ராஸ்பெரி. டிஃபால்ட் பாஸ்வேர்ட் ராஸ்பெரி தான். ரைட்டா? லாகின் ஆஸ் பை யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு ராஸ்பெரின்னு போடணும் பாஸ்வேர்ட். ஓகே, கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். நீங்க டைப் பண்ற பாஸ்வேர்ட் கண்ணுக்கு தெரியாது. அது ஹைடா தான் இருக்கும். இப்போ கரெக்டா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதுக்குள்ள போயிட்டு நீங்க அதுக்கடுத்து என்னென்ன கமெண்ட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்துக்கலாம். என்ன கமெண்ட் கொடுக்கறது, எப்படி நம்ம இன்னும் அப்டேட் பண்றது, அப்கிரேட் பண்றது, இன்னும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு யூஸ் பண்றதுக்குன்றத அடுத்த வீடியோல அடுத்த பார்ட் நான் சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்த வீடியோ விடாம பாருங்க. கண்டிப்பா நிறைய கத்துப்பீங்க நம்புறேன். ஸோ இதே பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த யூடியூப் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. வேணும்னு ஜாயின் பண்ணி உங்கள்கிட்ட கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ப்ரோக்ராம் ரைட் அண்ட் ஹேவ் அ நைஸ் கைஸ். பாய்.